நான் ஒரு மந்திரம் படிக்கிறேங்க, ஆறுமுகம் மலையிடும் அனுதினமும் ஏறுமுகம். இதை நான் எப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கேன், அப்பெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச் உணர்ந்தேன். ஆறுமுகம் மலையிடும் அனுதினமும் ஏறுமுகங்கிற வார்த்தை எல்லா இடத்துலையும் இப்போ இருக்கு. எங்கள்கிட்ட போட்டோ ஃப்ரேம் கேட்டால் கூட அந்த வாசகம் ஒன்று கீழே போடுங்க மேலே போடுங்க அப்படின்னு தான் வருது. அது ரொம்ப ரீச் ஆயிடுச்சு. அது எப்படி உங்களுக்கு தோணுச்சு? நான் தோணுனதுல நான் கண்டுபிடிச்ச வார்த்தைலாம் கிடையாது. சரி, நான் எங்கேயோ கேட்டு இருந்து படிச்சு கிட்டத்தட்ட ஒரு 9 வருஷமா அந்த மந்திரத்தை நான் சொல்லிட்டே இருந்தேன். இது வந்து நம்ம கண்டுபிடிச்சதோட முருகர் இதுக்கு முன்னாடி நம்ம முன்னோர்கள் யாரோ சொன்னதை அப்படியே செவி வழியா வந்து நான் அனுபவிச்சு உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் போற போக்குல யதார்த்தமா பேட்டியில சொன்னேன். அவங்க கேட்டாங்க ஏதாவது ஒரு முருக பக்தர்களுக்கு மந்திரம் சொன்ன நான் சொன்னேன் இந்த மாதிரி நான் ஒரு மந்திரம் படிக்கிறேங்க, ஆறுமுகம் மலையிடும் அனுதினமும் ஏறுமுகம். இதை நான் எப்பெல்லாம் வந்து சொல்லிட்டு இருக்கணும் அப்பெல்லாம் என் வாழ்க்கையில ஒரு பெரிய சேஞ்ச் அதை உணர்ந்தேன். சோர்வா இருக்கும்போது சொன்னாலும் அந்த சுச்சுவேஷன் மாறதை நான் உணர்ந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன். ஆனா எனக்கு அது ஒரு பெரிய அளவுக்கு ஆயிடுச்சு. அதுக்கு எல்லாமே நானோ இல்ல வந்து இதுக்கு முன்னாடி சொன்னவர்கள காரணம் கிடையாது. முருகர் தான், முருக சக்தி தான். அப்போ முருகனுக்கே முருகர் தான்.